ஒரு பாண்டியர்களுடைய கட்டுமானம் இப்படி இருக்குமா அப்படிங்கிறத இங்கே வந்து தாங்க பார்க்குறேன். நம்ம ஒரு சிவன் ஆலயத்தில் இருக்கோம். அந்த சிவன் ஆலயத்தோடைய அர்த்த மண்டபம், அந்த அர்த்த மண்டபத்துடைய தாய் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறை வந்து ஒட்டி அமைச்சிருக்காங்க. ஒரு கோவில் உள்ள கிணறு இருக்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கோவிலோடைய அந்த அஸ்திவாரம் தெரியுது பாருங்கள், எத்தகைய ஒரு பெரிய கல் பாருங்கள். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கல்லை போட்டு அஸ்திவாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல்லை ஒட்டி தான் இந்த கிணறே வந்து அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி ஒரு அதிசயம், இந்த பாருங்க, கீழே கிட்டத்தட்ட கோவிலுக்கும் கீழே ஒரு 20 அடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூணை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த தூணில் மீனுடைய சின்னம் இருக்கு பாருங்க. இந்த கோவில் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரால் திருப்பணி பண்ணப்பட்டு கடைசியாக விஜயநகர பேரரசால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் பண்ணப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட அதிசயங்களோடு நிறைஞ்சிருக்கிற இந்த கோவில் வந்து ஓரளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கோவிலுக்கு உழவார பணி தேவைப்படுதுங்க. எத்தகைய ஒரு அழகான ஒரு கோவில் பாருங்கள். இதான் செவுத்தை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா போதும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு தைரியம் பாருங்கள். ஒரு கிணறை ஒட்டி ஒரு பள்ளம் இருந்தாலே நம்ம வீட்டு செவத்தை நம்ம எழுக்க மாட்டோம். ஆனால் ஒரு கோவிலோட செவுறு அப்படி எழுப்பியுமே இன்றைக்கும் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு இதுவும் ஆவலை பாருங்கள், நல்லா இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் கோவில் எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி வட்டம் அங்கே இருக்கிற பல்லாக்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சிவனாலயம் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு சிவனாலயம். ஆனால் அங்கே எங்கே இருக்கிற சிற்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர்ணங்களை பூசி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை பகிர்ந்து மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. யாராவது வந்து உழவரப்பணி பண்ண கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோவிலை மீட்டெடுத்தால் இன்னமும் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். ஏன்னா பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எத்தகைய ஒரு செழிப்போட பொலிவோடு இருக்குது பாருங்கள். சிறு உழவார பணியோடு பண்ணோம் அப்படின்னா இந்த கோவில் இன்னும் ஒரு சிறிது காலம் வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. நன்றி.